நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. நீங்கள் போன உடனே உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வீட்டிலேருந்து யாராவது கேட்பாங்க. நீங்கள் எப்படி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போவீங்க, போகும்போதே மாமியாருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ நேரம் போயிட்டு எங்கே கழிச்சு வரேன் அப்படின்னு. உடனே நீங்கள் இப்போ பரிசுத்தவான் பொருத்தனை எடுத்திருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப பொறுமையாக நீடிய பொறுமையோடு கூட சாந்தமாய் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அடுத்த கேள்வி, போகிறவ சமைச்சு வச்சுட்டு போகிறதானே, நாங்களாம் எண்ணத்தை திங்கிறது. இப்போது நீங்கள் 98.3க்கு சூடுக்கு ஆயிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் காவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ சொல்லுவீங்க, இதோ ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடறேன், இப்போ பண்ணிடுறேன். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து, இதுக்கு மேலே சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கா என்ன நீ சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கிற. உங்களுடைய பொருத்தனை முடிவுக்கு வந்தது, பழைய ஏற்பாடு முற்றிற்று. அடுத்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க பாருங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சில் மாமியார் வெளியே போய் உக்காந்துக்கும், இவ சோறு போட்டா என்ன போடாட்டி என்ன. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன், பிசாசு மாதிரி அந்த மாமியார் இப்போ பிசாசு மாதிரி. ஆக்சுவலாக அது பிசாசு இல்லை, தேவதூதன் உங்களை சோதிப்பதற்கு அனுப்பப்பட்டது. நீங்கள் கோவப்படுறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணிட்டியா, முழுக்க கோவப்பட்டாச்சு, அவ்வளோதான். கோவப்பட்டு அடித்து நீங்கள் பேசுகிறதில் அந்த அம்மா ஒரு வாரத்துக்கு வாயே திறக்காது. நல்லா பாருங்கள், உங்களை பேச வச்ச ஆள் ஆஃப் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அது வேலை முடிஞ்சிருச்சு. உங்களை கோவப்படுத்த முடியறதுக்கு அது சொன்ன வேலையை அது என்ன பண்ணிருச்சு, முடிச்சிருச்சு, வேலை ஓவர். அதுக்கப்புறம் 6 மாதம் வீடு அமைதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திருப்பி பொருத்தனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அடுத்த பொருத்தனைக்கு தான் அவங்க வாய் திறப்பாங்க. நமக்குன்னு ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருப்பார். நம்ம பழிய தூக்கி என்ன போடுறோம், பாஸ்டர் நான் அமைதியாக தான் பாஸ்டர் இருக்கிறேன், என்னை டென்ஷன் படுத்துறதுக்குனே அவங்க இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸில் ஒழுங்காக தான் இருக்கிறேன், என்னை கோவப்படுத்தி அந்த ஆஃபீஸை விட்டு துரத்துறதுக்குனே பார்க்குறாங்க. இப்போ பழிய தூக்கி எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளை சுற்றி இருக்கிறது மேலே போடுறோம். ஆனால் நோவா இருந்த காலத்தில் வசனம் சொல்லுது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டதார்கள். 100% கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களுக்குள்ளே இவன் ஒருத்தன் நீதிமானாக இருந்தான். அப்படின்னா பரலோகம் உங்களை எப்போவுமே பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை சோதிக்காது. இயேசு கிறிஸ்துவை பரலோகம் எங்கே வச்சு சோதிச்சு தெரியுமா? நாசரேத்தில் கொண்டு போய் வச்சாராம். அதனால தான் நாசரேத்திலிருந்து வரும்போது ஒருத்தன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? அதனால தான் இயேசு பற்றி வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அவரும் எல்லா டென்ஷனையும் பார்த்துருக்கிறார், எல்லாம் அவருக்கும் தெரியும். அவரும் 30 வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்திருக்கிறார். அண்ணன் தம்பி அண்ணன் கிடையாது, தம்பி அப்பா அம்மா எல்லாரோடையும் இருந்திருக்கிறார். he knows very well. பிரச்சனை அதான். இப்போ பாருங்க, சோதம் முழுக்க கெட்டு போயிருக்குது 100%. அதில் ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். யாரு? லோத்து. வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. ஏன் அவன் தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளலை? மொத்த சோதமிலையும் அவன் ஒருத்த மட்டும் நீதிமானாக உட்கார்ந்துருக்கிறான். மொத்த நாசரத்திலையும் இயேசு நீதிமானாக இருக்கிறார். மொத்த பூமியிலையும் நோவா நீதிமானாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எதுவாக காணப்பட்டாலும், எவ்வளோ கோவப்படுத்துகிறவங்க இருந்தாலும், பாவம் செய்கிறவங்க இருந்தாலும், அவைகளுக்கு நடுவில் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களால் முடியும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களால் முடியாதுங்கிறதுக்காக கத்தர் அங்கே வைக்கலை, உங்களால் முடியுன்றதுக்கு தான் கத்தர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். குடியக்காரங்களே இல்லாத, டாஸ்மாகே இல்லாத ஒரு ஏரியாவில் நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் இருந்து அங்கே எல்லாம் இலவசமாக கிடைக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் குடிக்காமல் இருக்கிறீங்கள, அதுதான் சக்ஸஸ். இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நாம் சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக இருப்பேன், சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் தான் ஒழுங்காக இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறது எப்படி அப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியும் நீதிமான்னு சொல்லி